இட்ஸ் a ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் சண்டே ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த இரண்டும் நீங்கள் நம்புகின்ற அளவிற்கு உங்கள் காட் கான்ஷியஸ் மைண்டை நம்புகின்றீர்களா என்பதுதான் இன்னைக்கான ஒரு சின்ன விஷயத்தை நேற்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாரும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்ககிட்ட ஷேர் பண்ணாம என்னால இருக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரியும், கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த கான்ஷியஸோட நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது, சரியா? நானே கர்த்தா அப்படின்னு நான் ஒருத்தன் செஞ்சான்னா அவன் வந்து கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து பண்றான் அப்படின்னு அர்த்தம். அவன் செய்யவே இல்லைன்னா கூட நான் கர்த்தான்னு சொல்லுவான், எப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, சரியா? அப்போ உதாரணத்துக்கு காய் நறுக்கிறதோ அல்லது நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சில இயல்பா சில விஷயங்களை பண்ணுவோம் இல்லையா? அந்த விஷயங்களை நான் பண்ணேன் அப்படின்னா, "நீ எங்க பண்ண? நீ என்கிட்ட பேசிட்டு தானே இருந்த. உன் கை தானா நறுக்குச்சே." தானா நறுக்குனால் நான் தான் பண்ணேன்." அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றோம் இல்லையா? இப்ப நான் கர்த்தா என்று கான்ஷியஸ் மைண்ட்லயும், சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ல கூட தெளிவா இருக்கீங்க பாத்தீங்களா? ஈவன் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங். நீங்க எதுவுமே பண்ணலங்க. உங்க சப்கான்ஷியஸ் ஆக்ஷன்ஸ் நீங்க பண்ணல. ஆனா நான் தான் பண்ணேன் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். அவேர்னஸே இல்லாத ஆக்ஷன்ஸ் லைக் ஒரே ரூட்ல நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2, 3 மாசம் கழிச்சு, நம்ம மனச எங்கேயோ விட்டுடுவோம். இதெல்லாம் எல்லாருக்குமே அனுபவமான ஒரு விஷயம் தானே. ஸோ மனச எங்கேயாவது விட்டுடும். நான் சைக்கிள் எடுத்துட்டு நேரா ஸ்கூல்லயோ, பாலிடெக்னிக்லயோ போய் நிப்பாட்டுறேன். நிப்பாட்டுனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே வண்டி எடுத்தேங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. வந்து சேர்ந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இடையில நான் எப்படி வந்தேன்? எங்க வந்தேன்? எதிர்ல என்ன வந்தது? எங்க திரும்புனேன்? எதுவுமே நினைவில் இல்லை. வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்தா, ஒரே ரூட்ல பழக்கப்பட்ட மனசு, அந்த மனசு தெரியுது. நான் எங்க போணும் அப்படின்றது இந்த டைம்ல இவன் இங்க தான் போவான்னு புரிஞ்சுகிட்டு, வண்டி தானா பழக்கப்பட்ட திசையில போகுது. எதிர்ல கார் வந்தா பிரேக் அடிக்கணும், எங்க திரும்பணும், எங்க எல்லாமே தெரியுதுங்க. வித்தவுட் மை அவேர்னஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வித்தவுட் மை அவேர்னஸ் நான் சைக்கிள் எடுத்து பாலிடெக்னிக் வந்துட்டேன். சரியா? வந்துட்டு, "எப்புட்றா வந்த?" "நான் தான் வந்தேன்." "நீ ஏதோ கற்பனையில வந்தேன்னு சொன்ன." "கற்பனையில தான் வந்தேன். ஆனா நான் தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அப்ப என்னுடைய புரோகிராமோட மைண்ட் வந்து பண்ணி கூட்டிட்டு வந்துருச்சு. நான் பண்ண புரோகிராம் மைண்ட் என்ன கூட்டிட்டு வந்துருச்சுப்பா. அப்புறம் நான் பண்ணேன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றோம். சரியா? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ கடைசியா நம்ம லேட்டஸ்ட்டா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு மண்ணாங்கட்டி நீ பண்ணல, பண்ணல அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கோம். நான் கர்த்தா அல்ல, நான் கர்த்தா அல்ல. எல்லாம் ஈஸ்வரன் செய்கிறான், ஈஸ்வரன் செய்கிறான். அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னு வேற பேசிட்டே இருக்குமா? இது எத்தன பேர் நம்புறீங்க அப்படிங்கிறதாங்க கேள்வி. இப்ப நீங்க செய்கின்ற செயலை எத்தன பேர் நம்புகிறீர்கள்? இப்போ நேத்து முந்தா நாள் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம்ல. அ என்ன டிஸ்கஷன் அது? இல்லடா, முயற்சியா? ஆ. சரண்டரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். ஆ சரண்டருக்கு அப்புறம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. சரியா? சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்னத்த மண்ணாங்கட்டி முயற்சி அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. சோ ஒய் அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சரண்டர் ஆனா கூட நான் தானே பண்ணணும். அப்புறம் இறைவன் என்னைய ஓட்டிட்டு போவான். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு வேண்டியத நான் தானே பண்ணிக்கணும். எனக்கு இறைவன் வந்து ஊட்டியா விட போறேன். நான் தானே சாப்பிடணும். என் கால வச்சு நான் தானே நடக்கணும். அவன் என்ன என்னது தட்டுத்தாம்பால வச்சு என்ன தூக்கிட்டா போறான். ஸோ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அண்ட் தட் இஸ் வை சரண்டர் ஆனா கூட நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது இல்லையா? ஆனா ஞானிகள் வந்து நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் செய்கிறார்கள் அப்படின்னு அவர் பாட்டு எழுதிட்டாரு. பக்தன்ட்ட போய் கேட்டா சொல்றான், "ஏன்டா என்னம்மா பாட்டு பாடுனீங்க? ச்சே செம்மையா இருந்ததுங்க." அப்படின்னா, "நான் எங்கே பாடினேன் அப்பா, எல்லாம் அவன் செயல்." அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்றான்? நான் பாடலேங்கிறான். இவன் பாடிட்டு பாடலேங்கிறான். நமக்கு அந்த ஃபீல் வரணும்னா என்ன செய்றது? நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னுடைய பதில சொல்றேன். ஸோ ஒரு திருட நம்பிக்கை, பியூர் 100% கான்ஃபிடன்ஸ் தட் ஐ அம் நாட் தி டூயர். எனக்குள்ள ஒரு கிருஷ்ணா கான்ஷியஸ் இருக்கு, காட் கான்ஷியஸ் இருக்கு. கண்ணன் அந்தர்யாமியாக அனைவருக்குள்ளும் இருந்து அவனே அனைத்தையும் இயக்குகின்றான் என்ற ஒரு விஷயத்தின் மேல் திருட நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா?
இல்லன்னா அத எப்படி கொண்டு வருது? சொல்லுங்க பாப்போம். இந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமோ, அந்த நம்பிக்கை என்னை இன்னொரு மைண்ட் இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனக்குள் அந்தர்யாமியாக கண்ணன் ஒருவன் இருக்கின்றான். அவன் இயக்குகின்றான். அப்படிங்கிறதுல எத்தன பெர்சென்டேஜ் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? சரி இல்லன்னா கூட பரவால்ல. அத எப்படி கொண்டு வர்றது? என்று சிந்தித்து பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த சேத்து பேசுற மாரி. ஸோ, இப்போ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் இந்த 2 பத்தி ரொம்ப விஸ்தாரமா நம்ம வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணின நாம, ஆஃப் லேட்டா இப்ப புதுசா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், ஈஸ்வரா கான்ஷியஸ்னஸ் எல்லாருக்குள்ளேயும் ஈஸ்வரன் அந்தர்யாமியாக இருந்து அவன் தான் இயக்குகின்றான். நான் கர்த்தா, போக்தா என்று உன்னால் சொல்ல முடியாது அப்படின்னு புதுசா சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ, அதை நான் எப்படி முழுமையாக நம்புவது? கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ ட்ரஸ்ட் பண்ற மாதிரி நான் எப்படி அதை முழுமையாக நம்புவது? என்று கேட்ட கேள்விக்கு அற்புதமாக நீங்கள் சொன்ன பதில்களை முதல்ல நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸை தாண்டி கிருஷ்ணா கான்ஷியஸ் ஒன்று இருக்கிறது என்பதை மிக எளிதாக நாம் நம்ப முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வெளிப்புற கை கால்களை ஆட்டி வைத்து நான் கால கைய தூக்குனால தானே தூக்குது. கால் ஆடுனா தானே ஆடுது. அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஷியஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா, உள்ளுறுப்புகள்னு எக்கச்சக்கமான உள்ளுறுப்புகள் என்ன 1, 2 இருக்கு. வெளியில கை, காலு மிஞ்சி மிஞ்சி ஒரு 10 கரணங்கள் தான் இருக்கு. ஆனா, உள்ளுறுப்புகள்னு கணக்கில்லாத கரணங்கள் இருக்கின்றனவே, கருவிகள் இருக்கின்றனவே, அவைகள் எல்லாம் ஒரு நாளும், ஒரு நிமிடமும், ஒரு நொடியும் மிஸ்மேட்ச் ஆகாம அழகா ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எப்படி ஓடுது? நீங்க பயிற்சி பண்ணி உள்ள வச்ச புரோகிராம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்றீங்க. ஹார்ட் பீட்ட எப்படி நீங்க அடிக்கணும்னு நீங்களா பயிற்சி பண்ணீங்க? நீங்க சாப்பிட்ட உணவை எப்படி செமிக்கணும் அப்படின்னு நீங்க பயிற்சியா பண்ணீங்க? So certain things are happening automatically. Therefore, we have to believe in the Krishna's consciousnessன்னு ஒண்ணு இருக்கு என்கிட்ட. அப்படிங்கிறத நம்ப முடியும்ல அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த ஒரு சூப்பர் பாயிண்ட் கொண்டு வரீங்க. ஏங்க எனக்கு ஒரு மனிதர் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது, என்னையும் அறியாமல் அவர்களை காக்க வேண்டும்ன்ற உணர்வு எனக்கு வந்ததே எப்படி வந்தது? எனக்கு உறவினனும் அல்ல, யாரும் இல்லை. யாரோ ஒரு புதுசா ஒருத்தர பார்க்கிறேன். அவர் கஷ்டப்படுவதை கண்டவுடன் எனக்கு அன்பு பீரிடுகிறது என்றால், அது என்னுடைய கான்ஷியஸும் இல்ல, சப்கான்ஷியஸும் அல்ல. அது என் கிருஷ்ணா கான்ஷியஸ் அல்லவா என்பதை உணர முடிகிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அக்கேஷன்ஸ்ல நமக்கு வருகின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் பார்க்கும்போது, இத பயிற்சி பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பயிற்சி பண்ணாமலே அந்த உணர்வு வெளிவருகிறது இல்லையா? அல்லது ஒரு பிறந்த குழந்தை ஒரு சின்ன வயசுலயே அந்த குழந்தை வந்து ஒரு பக்கத்துல இன்னொரு குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டா உடனே குடுக்குது. அந்த குடுக்கின்ற அந்த தன்மை என்னது பிராக்டிஸ் பண்ணியா கொண்டு வந்தது? அப்போ இந்த மாதிரியான அன்பின் சைகைகள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணாமலே எனக்குள்ள இருந்து வருதே. சோ அது வந்து இறைவனின் இருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது அல்லவா? அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அழகா முக்கியமா அகங்காரத்த விட்டுட்டு செய்ற எல்லா ஆக்ஷன்லயும் உங்களால அழகா உணர முடியுது அப்படிங்கிற பாயிண்ட் தான் சொன்னீங்க. லைக் நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு போறீங்க. ஒரு கேம்புக்கு போறீங்க. கர்மயோகம் பண்றீங்க மெயினா. கர்மயோகம் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, இந்த மாரி நேரங்கள்ல உங்களுடைய அகங்காரத்த எங்கெங்கெல்லாம் விடுறீங்களோ, அங்கங்கெல்லாம் உங்களால உணர முடியுது. இறைவன் உங்களை இயக்குகின்றான் என்ற ஒரு விஷயத்த நீங்க பட்டியலிட்டு காட்டுனீங்க. சரியா? இன்னும் நெறைய எக்ஸாம்பிள் சொன்னா சுதா. என் நாலேட்ஜே இல்லாத சில விஷயங்களை நான் தானாக செய்வதைக் கண்ட பிறகுதான் நானே எனக்கே புரிகிறது என்ற ஒரு விஷயத்த சொன்னா. சோ, அதையெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது, நீங்க கிருஷ்ணா கான்ஷியஸ் என்று இருப்பதை நம்பித்தானே ஆக வேண்டும் என்று. இப்படியெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லங்க. ஸ்ருதியிலேயே சொல்லியாச்சு. பகவத்கீதையில கண்ணன் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. பஞ்சபூதங்களாக, மனம், புத்தி, அகங்காரமாக, ஜட ரூப பிரகிருதியாக அவன் தான் இருக்கான். அனைவருக்குள்ளும் அந்தர்யாமியாக இயக்குவதும் அவன்தான். உனக்குள்ள நீ என்னவாகணும்ன்ற ஒரு சுதந்திரத்த கொடுத்தான் என்ற ஒன்றைத் தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து அவன் ஆடுகின்ற ஆட்டத்துல பியூர் லவ்ல என்ஜாயும் பண்ணலாம். இல்லைன்னா நான் அகங்காரத்தில் திமிரு பிடிச்சு போயிட்டு நான் அழலாம். சோ இந்த ஒரு ஃப்ரீடம் தான் எனக்கு இருக்கே தவிர, அவனிடம் சரணாகதி செய்ய வேண்டுமா? அல்லது நான் அகங்காரத்தில் வாழ வேண்டுமான்ற ஃப்ரீடத்த தவிர வேற என்னங்க எனக்கு இருக்கு? என்றெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டோம். எனிவே இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள் தாங்க.
இப்ப கான்ஷியஸ் நான் நேத்தும் முந்தா நாளும் பேசினேன். அதுலேருந்து தான் எனக்கு இந்த நாலேட்ஜ் நான் டெவலப் பண்ணேன். ஆ பேசும்போது என்ன சொன்னேன்னா, "வி ஹேவ் காட் 3 இம்பார்ட்டன்ட் மைண்ட்ஸ் இன்சைட் அஸ்." நீங்க நெனைக்கிற மாரி இந்த கான்ஷியஸ் நான் நெனைச்சா தானே பண்ண முடியும், நான் போனா தானே பண்ண முடியும் அப்டின்னுலாம் இல்லங்க. நீங்க நெனைக்கலைனாலும், உங்க அவேர்னஸே இல்லானாலும் நீங்க போறதுக்கு உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்டின்னு சொன்னேன். அப்ப கான்ஷியஸ் இருக்கு, சப்கான்ஷியஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல. பியூர் கான்ஷியஸ் ஆக இன்னர் கான்ஷியஸ் இருக்கு அப்டின்னு ஒண்ணு. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, சப்கான்ஷியஸ் எப்படியோ அப்படியே தாங்க கிருஷ்ணா கான்ஷியஸ். கிருஷ்ணா கான்ஷியஸ்க்கும், சப்கான்ஷியஸ்க்கும் டிஃபரன்ஸ் மட்டும் கரெக்ட்டா சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். சப்கான்ஷியஸ்ல நான் போட்ட புரோகிராம் அப்படின்னு அந்த கான்ஷியஸ் நினைக்கிறதுனால, அங்க ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ இருக்கு. இல்லையா? ஆனா இதே கான்ஷியஸ்னஸ் நான் எதுவுமே அல்ல, என்னை இயக்குபவனே இறைவன் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள வரும்போது, அல்லது முழுமையாக தன் குருவிடமோ, தன் இறைவனிடமோ நான் உன்னை சரணாகதி செய்கிறேன். இனி நான் என்று எதுவுமே இல்லை என்ற அந்த பாவத்துக்கு வரும்போது, சரியா? அந்த பாவத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது இந்த சப்கான்ஷியஸ்ல எல்லா டேட்டாவும் இருக்கு இல்லையா? சப்கான்ஷியஸ்ல நாம எத்தன பிறவி எடுத்தோமோ, அத்தன பிறவியின் டேட்டாவும் இருக்காம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு தெரியாத எதுவுமே இல்ல. அந்த கண்ணனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே தெரியுது. அதனால தான் அந்த சப்கான்ஷியஸே கிருஷ்ணா கான்ஷியஸ்ன்னு சொல்லலாம்னு நான் சொன்னேன். அப்போ இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த கான்ஷியஸ் வந்து நான் அப்படிங்கிறத விட்டுட்டு கண்ணனிடம் சரண் புகுகின்றான். அந்த கண்ணன் எங்கேயோலாம் இல்ல. அந்த கண்ணன் தான் இவனும். அதுதான் இருக்கு ஆக்சுவலா. அதுதான் உன்னை இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல ஒரு பாசி போல ஒரு நான் அப்படிங்கிறது படிஞ்சிருந்தது அவ்வளவுதான். அந்த நான்ற அந்த பாசிய தூக்கிட்டு, "கண்ணா நீ" அப்படின்னு சொன்ன மொமெண்ட்ல, யூ வில் பி ஆக்டிவேட்டட் பை தி கிருஷ்ணா கான்ஷியஸ் அவ்வளவுதான். சரியா? நெறைய பேர் சொல்லுவாங்க. லைக் அ அவங்க வந்து இன்ட்யூஷன்ல எனக்கு கிடைச்சது. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பாட்டு உட்கார்ந்திருந்தேன். ஆப்பிள் விழுந்தது. டக்குன்னு எனக்கு தோணுச்சு. தண்ணி ஹாயா உட்கார்ந்துட்டு நான் ஆ பாத் டப்ல குளிக்க போனேன். எனக்கு ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் கிடைச்சது அப்படின்னு. என்னுடைய எக்ஸாம்பிள்லயே நான் ஹாயா உட்கார்ந்திருக்கும்போது தான் எனக்கு டெக்னாலஜி சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். சரியா? அப்போ எப்போ கிருஷ்ணா கான்ஷியஸ் ஆக்டிவேட் ஆகுது? ஏன்னா இதெல்லாமே வந்து சப்கான்ஷியஸ்ல இல்லாத விஷயங்க. பிராக்டிஸ் பண்ணி வச்ச விஷயம் தான் ஆட்டோமேட்டிக்கா செயல்படும் அப்படின்னு சொன்னா, அத சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லிடுவேங்க. பிராக்டிஸே பண்ணாத விஷயமும் உனக்காக அது வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அத கிருஷ்ணா கான்ஷியஸ்ன்னு முழுசா நீங்க நம்புறீங்க அப்படிங்கிறப்போ, செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். உங்க சப்கான்ஷியஸ் எப்ப வேலை செய்யும் தெரியுமா? உங்க கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் பிலீவ் பண்ற வரைக்கும் தான் வேலை செய்யும். நீங்க வண்டி எடுத்துட்டு கற்பனைக்கு போற முன்னாடி, நீங்க அந்த அளவுக்கு பிலீவ் பண்றீங்க. என் வண்டிய நான் சைக்கிள கரெக்ட்டா ஓட்டி கொண்டு போய் சேர்த்துருவேன்ற சப்கான்ஷியஸ் மேல உள்ள பிலீஃப் உங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ ஓட வைக்குது. ஸோ த ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் சப்கான்ஷியஸ் அதுதான் அந்த சப்கான்ஷியஸ் இயங்க ஆரம்பிக்குது. நீங்க அது மேல டவுட் பண்ணிட்டீங்கன்னா, உடனே கான்ஷியஸ் வந்துட்டீங்கன்னா, கான்ஷியஸ் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல் தேன் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். ஏன்னா சப்கான்ஷியஸ் டேட்டா தானே. இப்ப கான்ஷியஸ் தான் இப்ப பவர்ஃபுல் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் இல்லையா? ஆனா அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் கிட்ட பொறுப்ப ஒப்படைச்ச பிறகு தான் சப்கான்ஷியஸ் பொறுப்பு எடுத்துக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் கிட்ட பொறுப்ப ஒப்படைக்கிறதுக்கு, இந்த கான்ஷியஸ் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான். சரியா? அப்படின்னா அப்படின்னா ஒண்ணும் இல்லங்க. இந்த கான்ஷியஸ் என்ன பண்ணணும்னா, ஒட்டுமொத்தமா இறைவா! நான் உன் அடிமை, உன் சேவகன், உன் தொண்டன். எனக்கு எதுவுமே தெரியாது. முழுமையாக உன்னிடம் சரண் புகுகின்றேன். என்னை நீ ஆட்கொள்ளடா! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்ஷியஸ் வந்து கிருஷ்ணாட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுச்சுன்னா, கிருஷ்ணாங்கிறவன் எங்கேயோ வெளிய எங்கேயோ இல்லன்னு சொல்லிட்டேன். உள்ளேயே தான் இருக்கு. அது ஒரு மனசு தான். சரியா? பியூர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பியூர் மைண்டோட நீங்க சரண்டர் ஆறீங்க. இப்ப பியூர் மைண்டோட சரண்டர் ஆற மொமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தமஸ் அண்ட் ரஜு குணங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே செயலிழந்து போகிறது. ஏன்னா, இது அங்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது எங்க போய் ஒட்டிக்கிச்சு? கிருஷ்ணாட்ட போய் ஒட்டிக்கிச்சு. கிருஷ்ணான்னா யாரு? அது பியூர் சாத்விக் மட்டும் தான். அப்போ அவன் அவனாக அவன் இயக்க நான் வருகிறேன். இப்ப இதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா, எனக்குன்னு பெர்சனலா ஈகோ, லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் இப்படி இப்படி இருந்தா தான் சந்தோஷமா வாழ முடியும். அப்படி போனா தான் கரெக்ட்டா இருக்கணும்னு ஏன் இந்த சிறுமூளைக்கு எட்டுனது என்னமோ நெறைய விஷயங்கள் நான் சாதிச்சுருவேன்னு நெனைக்கிறேன்ல. அது எல்லாத்தையும் அப்படி ஓரங்கட்டணும். நான் லூசுன்னு நெனைக்கணும். எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அவன் ஆ சர்வஞன். அவன் என் நன்மைக்காகவே இருக்கின்றான்னு அவன நம்பணும். அவன்கிட்ட ஒப்படைக்கணும். சோ இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ணிட்ட மொமெண்ட்ல
அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. அதுக்கு பேரு தான் சரணாகதி. அத்தோட ஞானம்ங்கிறது எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? இத நீங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. முழுமையா பண்ண சொல்லி தான் நான் கேட்கிறேன். எங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அகங்காரம் இல்லாம செயல்படுகிறீர்களோ, அங்கங்க எல்லாமே நீங்களே அமேசிங்கா ஃபீல் பண்றீங்க. நம்மை கண்ணன் இயக்குவதை அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் பேசுறதே பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆஃப் லேட் இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேங்கிறத, நான் உங்கள சிந்திக்க சொல்றேன். நான் அதனால தான் 2, 3 ஹவர்ஸ் முன்னாடியே நான் குடுக்க சொல்றேன். பட் நான் சிந்திக்கிறதே இல்ல. நான் ஜஸ்ட் வாட்ச் பண்றேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றத அழகா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பேசுற மொமெண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. வாய திறந்து பேசினதுக்கு அப்புறம் என்னென்னமோ பேசுறேன். திருப்பி என்னுடைய ஆடியோவ கேட்கும்போது எனக்கே அமேசிங்கா இருக்கு அப்படின்னா, இது எப்படி சப்கான்ஷியஸ்னா நீ ஏற்கனவே கொஞ்சமாவது உன்னுடைய பிராக்டிஸ் பண்ணது தானே வெளிய வரணும். புதிய புதிய விஷயங்கள்லாம் எப்படி வெளிய வர முடியும்? அப்போ இந்த மாதிரி நான் நான் என்னுடைய எக்ஸாம்பிள் காட்டணும் இல்ல. நீங்களும் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க இந்த மாரி நெறைய அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ அந்த பியூட்டிய பாருங்க அப்படிங்கிறேன். முழுசா அவன்கிட்ட விட்டுட்டு எஃபோர்ட்லெஸ்ஸா அவன் நம்மை இயக்க, ஆனந்தமாக ரசிக்க இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் ஈகோவும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாம வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ் கிட்ட ஒப்படைக்க முடியாதுன்றத ஒத்துக்கிறேன். ஆனா, சிந்திக்க சொல்றேன். அப்படி உங்களை நீங்கள் இப்ப உங்க சப்கான்ஷியஸ் வண்டி எடுத்துட்டு டிரைவ் பண்ணும்போது அழகா ரசிக்கிறீங்கல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இயங்குவதை நீங்கள் ரசிப்பது நல்லா தானே இருக்கு. அப்போ கிருஷ்ணா கான்ஷியஸ் உங்களை இயக்க நீங்கள் ரசிக்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா சப்கான்ஷியஸ்ல கூட ரஜோதம குணங்கள் ஒட்டியிருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா பியூர் கான்ஷியஸ்னஸ்ல அது இல்லவே இல்ல. அப்போ கான்ஷியஸ் இஃப் இட் சரண்டர் டு பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கலி முழுமையான கிருஷ்ண உணர்வில் நம்மால் வாழ முடியும். அங்கே எப்போதுமே இன்ட்யூஷன் வேலை பார்த்தது சயின்டிஸ்டுக்கு இல்ல 24 ஹவர்ஸ் நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்ல தான் இருப்போம். எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம். எகைன் நான் அன்னைக்கு அந்த ஆன்சர்ல சொன்ன மாதிரி அப்படி இருந்துட்டா அப்படியே நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்துட்டா பேரானந்தத்துக்கு கேரண்டி. என்ன நடந்தாலும் அவன் உங்கள் உள்ளிருந்து பேசுவான். உங்களை என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவன் இயக்க, நீங்கள் ஆனந்தமாக ரசிக்க என்ற ஒரு அற்புதத்தை நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்னுடைய கதையில கூட சொன்னேன். அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து ஒரு ஒரு பொய்யனை நான் உண்மை என்று நம்பினேன். அங்க நான் நம்பினேன்ற ஃபீல்லாம் எனக்கு கிடையாது. திருப்பி எனக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் ஏற்படும்போது, ஒரு சூழல் அவனை காட்டும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது என்றால், நான் சிரிக்கிறேன் என்று நான் சொல்ல தெரியல. எனக்கு ஏன் சிரிப்பு வந்ததுன்னு எனக்கே தெரியல. அந்த என் மேல் குற்றச்சாட்டுகள் அடுக்க, அடுக்க, அடுக்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சிரிப்பு வருது. என்னை சிரிக்க வைப்பதும் அவன். பொய்யனை நம்ப வைப்பதும் அவன். இப்படி எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்படைத்துவிட்டு நடப்பதை ஆனந்தமாக ரசிக்கத் தயாராகிவிட்டால், அது ரசிக்க தயாரா இருக்கிறதுனால தானே சிரிப்பு வருது. அனைத்தையும் கண்ணன் இயக்குகின்றான். அவனும் கண்ணனே. பொய்யனாக வந்தது யாரு? கண்ணன் தான். இங்க கண்ணன் தவிர எதுவுமே இல்லங்க. என்னுள்ளிருந்து இயக்குவது மட்டுமா கண்ணன்? என்னையே என் கன்னடத்தில் நான் ஒப்படைத்து விட்டால் உலகெல்லாம் கண்ணன் என்பதில் எனக்கு என்ன கஷ்டம்? அது ரொம்ப ஈஸி. உலகத்தை எல்லாம் கண்ணனா பார்க்கிறது. எனக்குள்ள இருந்து கண்ணன் தான் என்ன இயக்குறான்னு பார்க்கிறது தான் கஷ்டமான காரியம். அதுதான் எண்ட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னோம். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எல்லாத்தையும் கண்ணனா பார்க்கிறது. அப்ப என்னையே நான் கண்ணனாக காணும்போது, அனைத்தையும் கண்ணனாக காணும்போது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்து, ஆனந்தமாக ரசிக்கும் அற்புதத்தை நீங்கள் காண முடியும். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் என்று சொல்லி பூரண சரணாகதிக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள் இறைவன் இருக்கின்றான். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அழகாக உங்களை அவன் இயக்கிக் கொண்டு சென்று கொண்டே இருப்பான். செய்ய வேண்டியதெல்லாம் சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று புரிந்து கொண்டு ஆனந்தமாய் வாழ்வதுவே. கடைசி.